சும்மா இருந்த சங்கை எடுத்து ஊதி கெடுத்தான் ஆண்டி. இப்போ இந்த ஆண்டி யாரு? இங்கே ஆண்டி யாரு? சவுல். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டிகளும் யார் தான்? நம்மளும் ஒரு வகையில் எப்படித்தான் ஆண்டி தான். சவுல் என்னத்துக்கு? ஊதக்கூடாத நேரத்தில் எடுத்து ஊதுனது. அதான் அந்த பழமொழி எப்படி சொல்றாங்க? சும்மா கடந்த சங்கை எடுத்து ஊதி கெடுத்தான் ஆண்டி. அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, ஆண்டின்னா பக்தன். அவன் கையில் ஒரு திருவோடு வச்சிருப்பான், இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பான்? அந்த அது என்னது, சங்கு வச்சிருப்பான். அவன் பிச்சை எடுத்து ஏதாவது மண்டபத்தில் போய் படுத்து தூங்குவான். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவன் பக்கத்தில் 2 கள்ளன் மாதிரி படுத்து கிடக்கிறான். திடீர்னு கள்ளன் எழும்பிக்கிட்டு, டேய் வாடா போவோம், நம்ம அந்த இடத்துல போய் ஆடை திருட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழும்புவான்னா, இதை இவன் கேட்டு